மதுரை மாநகரில் அனுமதி பெறாத பிளெக்ஸ் போர்டுகள், பேனர்கள், கட் அவுட்டுகளை 1 மணி நேரத்தில் அகற்றி தகவல் தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாநகரில் அனுமதி பெறாத பிளெக்ஸ் போர்டுகள், பேனர்கள், கட் அவுட்டுகளை 1 மணி நேரத்தில் அகற்றி தகவல் தெரிவிக்க மதுரை மாநகர காவல் ஆணையர் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திரைப்பட வெளியீடு உள்ளிட்ட நிகழ்வுகளில் உணர்வு பூர்வமாக 70-80 அடிகள் கட் அவுட்களை வைத்து சாலை விஷயம் செய்கிறேன் என கீழே விழுந்து அசம்பாவிதம் நிகழ்கின்றன. அரசு இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் மதுரை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அனுமதி பெற பிளெக்ஸ் போர்டுகள் அகற்றப்பட்டுள்ளன என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அவ்வாறு தற்போது மதுரை பகுதியில் சென்று பார்க்கலாம் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அனுமதி பெறாத பிளெக்ஸ் போர்டுகள், பேனர்கள், கட் அவுட்டுகள் முறையாக அகற்றப்பட்டுள்ளா என்பது குறித்து மதுரை மாநகர காவல் ஆணையர் உரிய விளக்கம் பெற்று தெரிவித்து ஒத்துழைப்பு வழக்கை சிறுநீருக்கு ஒத்திவைத்துள்ளனர். நாகையைச் சேர்ந்த அல்லரசன் இது மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்குகிறார். அது சமீபத்தில் அரசியல் பிரச்சாரங்கள், பொது அரசியல் கட்சிகளின் சார்பில் சட்டவிரோத பேன அலங்கார வழக்கில் பிளெக்ஸ் போர்டு கொண்டு கைச்சிருந்தார். இதை அகற்ற வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் அலுவலக அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் அனுமதி பெறாத பிளெக்ஸ் போர்டுகள், பேனர் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் எப்போது முழுவதுமாக அகற்றப்படும் என கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து திரைப்பட வெளியீடு உள்ளிட்ட நிகழ்வுகளில் 70-80 அடிகள் கட்டோடு வைத்து பாராட்சி என கீழே விழுந்து அர்த்தம் விளங்கின அரசு இது போன்ற விஷயங்களுக்கு அனுமதி வழங்கலாம் என கூறிய வழக்கை சிறிது நேரத்தில் ஒத்திவைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.